நம்மளுடைய தவறுகளை சாராளை போல் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் வாக்கு பண்ணும்போது நம்ம அந்த வாக்கு தத்துவத்துக்காக காத்துறாமல் நம்ம அவசரப்பட்டு நம்ம சுயபலத்தில் இல்லை காரியம், அதாவது நம்மளுடைய சுய யோசனையில் நம்ம ஒரு சில காரியத்தை செய்கிறோம். அதே போல் சாராளும் என்ன பண்ணிடுறாங்க, தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரம் என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்துடுறாங்க. கொடுக்கும் போது அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் யார், இஸ்மவேல். ஸோ இப்போது அவங்களும் வந்து இப்போ ஆகார் இஸ்மவேலும் வந்து ஆபிரகாம் சாராளோடு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். அப்போது ஆபிரகாம் 100 வயதாக இருக்கிறாரு, வயதானவராக இருக்கிறாரு. சாராளுக்கு வந்து பெண்களுக்குரிய காரியம் முடிந்து போன பிறகும், அவள் வயது சென்றவள் ஆன பிறகும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அவங்களை மறவாமல் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல ஈசாக்கை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. கொடுத்த போது தான் இப்போ என்ன பிரச்சனை வருது, சாராளுக்கு வந்து இதுக்கப்புறம் ஆகாரையும் அவங்க மகனையும் என்ன பண்ண முடியல,